தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தாலுகாவை சேர்ந்த ஒரு கொம்பாடி கிராமம் ஒன்று உண்டு. கொம்பாடி கிராமத்தில் பல மதங்கள் இருந்தது, எல்லா ஜனங்களும் இருந்தாங்க, எல்லாம் ஒற்றுமையான. நாளடைவில் வேலை வாய்ப்பு இல்லைனாலும் அவங்கவுங்க எல்லோரும் ஒவ்வொரு ஊரை பார்த்து போயிட்டாங்க. இங்கே ஒரு சர்ச்சு உண்டு. இந்த சின்ன சர்ச்சில் வந்து இப்போ கொஞ்சம் பெருசாகி அவர் 75வது வருஷம் ஜூப்ளி கொண்டாடும்போது ஒவ்வொரு ஊருடைய ஒரு இதை கேட்டாங்க. அப்போ கொம்பாடியுடைய மகிமையை பற்றி சொல்லும்போது சந்திரசேகர் சாருடைய ஒரு நிகழ்ச்சி வந்துச்சு. சந்திரசேகர் சார் பிறந்த ஊர் கொம்பாடி மண். கொம்பாடியில் அவங்களுடைய அப்பா அம்மா பாட்டன் போட்டனர் இந்த கொம்பாடியை சேர்ந்தவங்க. அவங்க ஒரு கல்லறை கூட இங்கே தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் விஜய் சார் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அது மக்களுக்காக அவர் செய்யும்போது நான் அதை வரவேற்கிறேன். கண்டிப்பாக அவர் வரணும், நல்லா செய்வார். நல்லா அவருடைய மனம் வந்து தூய்மானது. அதனால் ஒரு கட்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம். கண்டிப்பாக சிஎம்மாக வரணும், ஆதரவு கொடுப்போம். இப்போ வந்து 2வது ஆண்டில் வந்து விஜயோட கட்சி வந்து அடியெடுத்து வைக்குது. சம்மந்தமாக என்ன சொல்ல வரீங்க? அவருக்கு என்ன பாராட்டம் தெரிவிக்கிறீங்க? கண்டிப்பாக அவர் வெற்றி அடைவாருங்க. நான் சொல்கிறேங்க, இன்றைக்கி நான் சொந்தக்காரர் தான். அவர் பரமக்குடியில் எங்கள் அப்பா இருக்கும்போது அவருக்கு நாங்கள் ரிலேஷன். எனக்கு அவர் ரொம்ப சொந்தம். அவர் எல்லாருமே எங்களுக்கு குழந்தைசாமி பிள்ளைனாலே அவருக்கு சந்திரசேகர் சாருக்கு தெரியும். இருந்த போதிலும் அவர் அந்த 2வது வருஷம் எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் ஆதரவு கொடுப்போம். அவர் வரணும், கண்டிப்பாக ஜெயிக்கணும், சிஎம் ஆகணும். சந்திரசேகர் சார் இந்த ஊருக்கு எதுவும் வந்திருக்கப்போ இங்கே வந்து எதுவும் பார்த்துருக்காரா? சர்ச்சுக்கு எதுவும் வந்திருக்காரா? நீங்கள் அவர் நேரில் நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்ல. ஆனால் கான்டாக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். பட் என்னென்னா பார்க்க முடியலை, அவ்வளோதான். அவங்க சகோதரி ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொன்னீங்களா? அது அறிமுகமாக இருப்பாங்க. அவங்க வந்து சரோஜா அக்கா வந்து எனக்கு மூத்த அக்கா. அவங்கெல்லாம் ஒன்றா இருந்தாங்க. சந்திரசேகர் சாகர் வந்து எங்கள் அப்பா ஸ்டேஷன் பண்ண பரமக்குடியில் இருக்கும்போது சந்திரசேகர் குடும்பம் அங்கே இருந்துச்சு. அவங்க அப்போ விஜய் சார் வந்து 1 வயசு 1.5 வயசு. அப்போ எங்கள் அக்காலாம் அவங்க கூட போய் விளையாடுவாங்க. எனக்கு வந்து ஸ்கூல் நடத்தினார். அந்த ஸ்கூலில் நாடகம் கதையெல்லாம் எழுதுவாங்க சந்திரசேகர் சார். அப்போது அது நல்லா தெரியும், எங்கள் அக்காவுக்கு நல்லா தெரியும். இப்போ சமீபத்தில் கூட சந்திரசேகர் சார் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. இத்தனை தலைமுறை தாண்டி ஒரு 10 20 30 தலைமுறையாவது இருக்கும் சொல்லப்போனால். சுதந்திர போராட்டத்தில் எங்கள் பகுதி மிக முக்கிய பகுதியாக ஓட்டப்பிடாரம் பகுதி இருந்து வந்துள்ளது. இந்த பகுதியில் வீரபாண்டிய கட்டபொம்மன், சுந்தரலிங்கனார், செக்கெழுத்த செம்மல் வாவு சிதம்பரம் மற்றும் வாஞ்சிநாதன் ஆகியோர் இப்பகுதியில் சுதந்திர போராட்டத்திற்காக எங்கள் பகுதியில் பாடுபட்டவர்கள். அதுபோல கொம்பாடி கிராமத்தில் பிறந்த தியாகி மாசிலாமணி அவர்களும் சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டவர். அப்படிப்பட்ட அந்த கொம்பாடி கிராமத்தில்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய எங்கள் தலைவர் தளபதி விஜய் அவர்களினுடைய பூர்வீகம் அமைந்துள்ளதை எண்ணி நாங்கள் பெருமைப்படுகின்றோம். மேலும் தியாகி மாசிலாமணி அவர்களும் விஜய் அவர்களுடைய தந்தை வழி தகப்பனார் அவர்களும் மிக நெருங்கிய உறவினர்கள் என்பதிலும், மேலும் அவர்களுடைய பாட்டன் முப்பாட்டன் அவர்கள் ஆதி காலத்தில் இந்த பகுதி மக்களின் பிரச்சனைகளுக்காக போராடி சிறை சென்றும் வந்திருக்கிறார்கள் என்று மக்கள் சொல்ல நாங்கள் வாய்மொழியாக கேட்டறிந்ததிலே மிக மகிழ்ச்சி அடைகிறோம். அதுபோல் இப்பகுதி மக்கள் இந்த பகுதியிலிருந்து தமிழகத்தை ஆள ஒரு தகுதியான ஒரு தலைவர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார் என்பதை எண்ணி இந்த மண்ணினுடைய மைந்தனாக நாங்கள் மிகவும் பெருமை கொள்கின்றோம். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் வட்டம் கொம்பாடி கிராமத்தை பூர்வீகமாய் சேர்ந்தவர் தலைவர் விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள். அவருடைய தந்தை அதாவது பூட்டன் அவர்கள் அனைவரும் கொம்பாடி கிராமத்தில் பிறந்துள்ளார்கள். அவர்களுக்கு இங்கு சொத்துக்கள் ஏராளம் இருந்ததாகவும் இருக்கின்றது. அதுபோக அந்த சர்ச்சின் வரலாற்று குறிப்பில் மதிப்பிற்குரிய எங்கள் தலைவர் விஜய் அவர்களுடைய தந்தை சந்திரசேகர் அவர்களுடைய பெயர் அந்த புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எங்கள் கிராமத்தை கொம்பாடி கிராமத்தை பூர்வீகமாக கொண்டு ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியை பூர்வீகமாக கொண்டுள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் என்பதில் நாங்கள் பெருமிதத்துடன் கூடிய மகிழ்ச்சி அடைகின்றோம். எப்படி இருக்குது உங்களுக்கு? அதாவது எப்படி கண்டுபிடிச்சிங்க? என்ன மாதிரி எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? அதாவது நெடுங்காலமாகவே அங்கே வாழ்ந்து வர்ற மக்கள் விஜய் அவங்களுக்கு பூர்வீகமாக இந்த கிராமம் தான் சொல்லி வந்தாங்க. அவங்களுடைய உறவினர்கள் அங்கே வைத்திய தொழில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். இது சம்பந்தமாக நாங்கள் தேடி பார்க்கும் பொழுது இந்த பவள விழா புத்தகத்தை நாங்கள் 2014 வெளியிடப்பட்ட புத்தகத்தை நாங்கள் தேடி எடுத்தோம். அந்த புத்தகத்தில் அவருடைய பெயர் மென்ஷன் பண்ணியிருக்கிறத எடுத்து அது சம்பந்தமான அங்கே இருக்கின்ற மக்கள்கிட்ட நாங்கள் கேட்கும்போது அந்த மக்கள் அவங்களுடைய உறவினர்கள் குழந்தைகளாக இருக்கும் பொழுது அவர்களுடைய உறவினர், அதாவது அங்கே புனிதாங்கிற ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுடைய சகோதரியெல்லாம் விஜய் அவர்களுடைய விளையாண்டதாகவும், இதில் என்னென்னா இந்த கிராமத்தில் பிறந்த சேனாதிபதி பிள்ளை அவர்களும் மற்ற ஏனைய அவர்களுடைய உறவினர் அவர்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிது. ரயில்வேல அவங்களுக்கு
ஸ்டேஷன் மாஸ்டர் வேலை கிடக்கிறதுனால இங்கேருந்து மைக்ரேட் ஆகி ராமநாதபுரம் போகிறாங்க. ராமநாதபுரத்தில் அங்கே அப்படியே செட்டில் ஆகி திரும்ப சென்னைக்கு போகிறாங்க. ஆனால் பூர்வீகன்னு பார்த்தோன்னா நமக்கு கொம்பாடி கிராமம் தான். இன்றைக்கி வரைக்கும் அவங்களுடைய உறவினர்கள் வந்து இங்கே தான் இருக்காங்க. சுதந்திர போராட்ட தியாகி மாசிலாமணி அவர்களுடைய பூர்வீக கிராமமும் அவர் பிறந்த கிராமமும் கொம்பாடி தான் ஆகும். அப்போ நாங்கள் விசாரணை செய்யும்போது மாசிலாமணி அவர்களுடைய வீடுகளும் அங்கே தான் இருக்குது. அதுபோல் மாசிலாமணி அவர்களும் விஜய் அவர்களுடைய தாத்தா அவர்களும் நெருங்கிய உறவினர் என்ற விஷயமும் எங்களுக்கு தெரிய வருகின்றது. இதன் அடிப்படையில் தான் தலைவர் விஜய் அவர்களுடைய பூர்வீகம் கொம்பாடி என்று நாங்கள் உறுதிப்பட சொல்கின்றோம். மேலும் அங்கு விவசாயம் செய்யக்கூடிய விவசாய மக்கள், இந்த இடம் வந்து பழைய காலத்து இடம் ஃபுல்லாமே விவசாய நிலம், 40 ஏக்கர்களுக்கு மேலே வந்து சேனாதிபதி பிள்ளைக்கு கொம்பாடி தலவாய்புரம் கிராமத்தில் விவசாய நிலம் இருந்திருக்கு. அந்த நிலத்தை எல்லாம் இப்போ தற்சமயம் தேவேந்திரகுல வேளாளர் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் தான் விவசாயம் பண்ணிட்டு வராங்க. அவங்களும் அந்த தாத்தா காலத்திலே அவங்களும் இலவசம் கிரையத்து கொடுக்கல, இலவசமாகவே அந்த இடங்களெல்லாம் கொடுத்துட்டு போனதாக அங்கே வாழ்கிற பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க. சமூக வலைதளங்களையும் சரி அவங்களும் சரி இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த ஊரில் பிறந்திருக்கோம் வச்சுருக்கோங்கிற எந்த ஒரு தகவலுமே வெளியாகாத நிலையில் இப்போ நீங்கள் கொம்பாடி உடையில தான் அவர் வந்து பூர்வீகம் இருக்குன்னு சொல்கிறீங்க. இது எப்படி பார்க்குறீங்க? எப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஒரு காற்று வழியாக வந்த செய்தி, சந்திரசேகர் அவர்கள் தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு முக்கிய பிரமுகர்கிட்ட பேசுகின்ற பொழுது எனக்கு பூர்வீகம் கொம்பாடி தான், நாங்கள் இங்கேருந்து மைக்ரேட் ஆன போன ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட அவர் சொன்னதாக எனக்கு ஒரு தகவல். இந்த தகவலை உறுதிப்படுத்துறதுக்காகத்தான் நாங்கள் வந்து கொம்பாடி கிராமத்துக்கு போனோம். அவர்களுடைய உறவினர்கள், அதாவது சந்திரசேகர் அவர்களுக்கு கல்யாணம் முடிக்கும்போது அலையன்ஸ் பார்த்து வச்சவங்க, அவருடைய சகோதரருக்கு அலையன்ஸ் பார்த்து வச்சவங்க, அவங்களுடைய முகவரி ஹைதராபாத்தில் அவருடைய சகோதரி இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்க வந்து தெளிவாகவே சொல்கிறாங்க. இது வந்து இன்றைக்கி இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டு காலமாகவே மக்கள் மத்தியில் வந்து விஜய் அவர்களுக்கு பூர்வீக ஊர் இந்த கொம்பாடி தான் சொல்லிக்கிட்டே தான் வந்தாங்க. இதுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லாமல் இருந்தது. இதை பவள விழா புத்தகத்தில் பதிப்பு பெற்றதுனால அதை நாங்கள் தமிழக வெற்றி கழக நிர்வாகியாக நான் வந்து இப்போ தற்சமயம் அதை எடுத்து அதை தேடி பார்க்கும் பொழுது அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இது ஒரு உறுதிப்பட நாங்கள் சொல்லுகின்றோம்.